ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். வீட்டில் எத்தனை தீபங்கள் ஏற்றணும், எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி தீபங்கள் ஏற்றணும், எத்தனை மணிக்கு ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை தீபத்தை எந்த இடத்துல ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். திருவண்ணாமலையில ஜோதி தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டில் அகல் விளக்குகளும் தீப எண்ணையும் பயன்படுத்தி இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை ஒளிமயமா மாத்திக்கிறதுக்காக கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:47 தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது வரைக்கும் பரணி தான் இருக்கு. திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தீபங்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்கணும். இதை உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள்னு சொல்லி எல்லாருக்காகவும் ஏற்றி வைக்கலாம். பரணி தீபத்தை ஏற்றி வைக்கிறதால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் யம பயம் நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்மோட முன்னோர்கள் மேலுலகத்துல எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காம சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பரணி தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:23 தான் பரணி பிறக்குது. அதனால பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல 5 பரணி தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். திருக்கார்த்திகை, அதாவது அதுக்கு மறுநாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை 4:47 பிறகு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கிறதால மாலை ஒரு 5-6 மணிக்கெல்லாமே திருவண்ணாமலை ஜோதியை பார்த்ததுக்கு பிறகு நீங்க தாராளமா திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி வைக்கலாம். கார்த்திகை பொரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த பொரிய பிரசாதமா தயார் செய்து நீங்க சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். சரி, திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுறது, ஜோதி தரிசனம் பண்றது, இது எல்லாம் இயல்பா பண்றது ஒண்ணுதான். இந்த வருஷம் நடக்கக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவன் வீட்டில் எத்தனை தீபங்கள் ஏற்றி வைக்கணும், எந்தெந்த இடத்துல ஏற்றி வைக்கணும், மொத்தமா 27 தீபங்கள் ஏற்றி வைக்கணுமா? காரணம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரங்கள்ல நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில ஒரு நட்சத்திரத்துக்காகவும் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். உதாரணத்துக்கு உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில 2, நடைப்பகுதியில 1, வீட்டோட பின்புறம் அதாவது தோட்ட பகுதியில 4, பூஜை அறையில 4, சமையல் அறையில 1, அதுக்கு பிறகு மாடிப்படிகட்டு, உங்க வீட்டோட மதில் சுவர்னு சொல்லி மற்ற விளக்குகளை பிரித்து ஏற்றிக்கலாம். ஆனா வீட்டோட எல்லா பகுதிகள்லையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு தீபமாவது குறைஞ்சது இருக்கணும். மொத்தமா 27 எண்ணிக்கையில தீபம் இருக்கிற மாதிரி நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் வரைக்கும் தீபத்தை ஏற்றிக்கிட்டு போவாங்க. அப்படி பண்ணாம முதல்ல நிலவாசல தீபத்தை ஏற்றி அங்கிருந்து வீட்டுக்குள்ள எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு வர மாதிரி நீங்க அடுக்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 27 எண்ணிக்கையில அகல் விளக்க எண்ணெய் ஊற்றி தயார் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா எந்தெந்த இடத்துல தீபம் ஏற்ற போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த 27 தீபங்களையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தயார் செஞ்சு வச்சுக்கணும். நிலைவாசல்ல மாலை ஒரு 5:30 6 மணிக்கெல்லாமே திருவண்ணாமலை ஜோதி தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தீபமா நிலைவாசல்னு ஏத்திக்கிட்டு உங்க வீட்டோட தோட்டப்பகுதி பின்புறம் வரைக்கும் இங்க தீபத்தை ஏத்திட்டு வரலாம். இது ஒரு பெரிய விசேஷம். வீட்டுக்குள்ள இருந்து வெளில ஏத்திட்டு போகாம நிலைவாசல் இருந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி ஏத்துறது கூடுதல் சிறப்பு. இன்னொரு பக்கம் தீபம் எரியும் போது அந்த தீபம் ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அந்த தீபத்தை நீங்க குளிர வைக்க போறீங்கன்னா உங்க கையால நீங்க குளிர வைக்காம அந்த ஒட்டுமொத்த எண்ணெயும் தீர்ந்து அதுவா குளிர வரைக்கும் இங்க காத்திருக்கணும். இதுதான் இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்றுவதற்கான முறை, தீபம் ஏற்றுவதற்கான நேரம், அதே மாதிரி எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை. இந்த முறையில இந்த வருஷம் தீபம் ஏற்றி பாருங்க. இருளில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கண்டிப்பா பிரகாசமா ஒளிமயமா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.